போன என்னோட ப்ரெஸ் மீட்டில் ஐ திங்க் அனு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், லிங்குசாமி சார் படம் சைன் பண்ணியிருக்கீங்களான்னு. அன்றைக்கி காலையில் தான் எனக்கு காலே பண்ணார் அவர். அதுக்குள்ளே நியூஸ் வந்து நீங்கள் கேட்டீங்க. பட் அந்த டைமில் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. இந்த ஃபங்க்ஷனும் அதுக்காக தான் ஸ்பெஷலாக வச்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், Cloud9, துரை அண்டு நம்ம விவேக் சார் வரல ஆஸ் யூஷுவல். அண்டு ரொம்ப கேமராமேன் நீரவ், அவருக்கு வந்து நானும் அவரும் சேர்ந்து இது 6வது படம். டயர்ட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அண்ட் யுவன் சங்கர் ராஜா, எனக்கு கவுண்டே விட்டு போச்சு. ஆல்மோஸ்ட் ஆல் மை ஃபிலிம்ஸ் ஐ திங்க் யுவன் இஸ் ஸ்கோர்ட் தி மியூசிக். வெரி ஹாப்பி. ஐ திங்க் வெரி பாசிட்டிவ் நோட்டில் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. லிங்குசாமி சார்கிட்ட வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ரன் பண்ணுற டைமில் நான் வந்து அவர் பழக்கம் எனக்கு. எல்லா வாட்டியும் பார்க்கும்போது கேட்பேன், சார் என்ன வச்சு ஒரு படம் பண்ணுங்க சார், என்ன வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு. அவரும் எல்லா டைம் அல்வா கொடுத்துட்டே இருந்தார். பட் இந்த டைம் கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நம்ம பண்ணலாம், கரெக்டான ஸ்கிரிப்ட் எல்லாமே அமைஞ்சிருக்கு, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சொல்லி முடித்தோடனே Cloud9, துரை, ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்தையும் இந்த ஹோல் டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. என் கூட சண்டைக்கோழி ஒர்க் பண்ணார். இப்போது இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண போகிறாரு. நான் வந்து நீரவ் கூட இதுக்கு முன்னாடி 2-3 படம் கேட்டு அவர் வந்து பயங்கர பிஸியாக இருந்தனால ஒர்க் பண்ண முடியல. இப்போ இந்த படத்தில் என் கூட ஜாயின் பண்ணுறாரு. அவர் உங்களோட பேசுவார். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அதுக்கு த பிக் ரீசன் இஸ் ஐ எம் வெரி வெரி ஷுர் அபவுட் த ஃபில்ம். ஐ திங்க் த ஸ்கிரிப்ட் இஸ் ரொம்ப நல்ல கதை. And I think it's going to be a very, very big film. I have a feeling it's going to be the biggest film of next year. So I'm very happy and thrilled to be a part of this project. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பையா ஒர்க் பண்ணும்போதே நாங்கள் ஜாலியாக ஒர்க் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ணல மூவி அண்ட் ஆடியோ வில் பி டூயிங் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி லைக் ஒரு பிக் ஹிட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். ஏன்னா அது இட்ஸ் பையா வந்து இட்ஸ் செட் அ மார்க். ஸோ அதுக்கப்புறம் வி ஹாவ் டு அச்சீவ் அப்படின்னா வி ஹாவ் டு ரியலி ஒர்க் ஹார்ட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் Cloud9 அண்ட் திஸ் ஹோல் டீம். தேங்க்யூ. வேட்டை அப்படின்றது தான் இந்த படத்தோட டைட்டில். அதே மாதிரி இத்தனை படம் பண்ணியிருக்கோம், இத்தனை படம் Cloud9 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, இத்தனை படம் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஆனால் எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வந்து எங்களோட இத்தனை ஹிட்ஸ்லேயே வந்து இந்த வேட்டையை தான் வந்து பெரிய ஹிட்டாக இருக்கும்னு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை. 6 மாதமாக வந்து நான் லிங்குசாமி சார் எல்லாமே இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு யார் ஆப்டாக இருப்பா அந்த ரோல் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்கிரிப்டே. அதுவும் லிங்குசாமி சார் சொல்கிறப்பே வந்து எப்படா அந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எங்கள் எல்லாத்துக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஆர்யா ஃபைனலைஸ் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஆர்யா கடைசியாக வந்து 2 படமே மேசிவ் ஹிட்ஸு. ரெண்டுமே வந்து ஹிட்ஸுன்றதோட பெரிய என்டர்டெய்னர்ஸ் 2 படமுமே. அப்புறம் இந்த ஒரு ஸ்ட்ராங் பவர் பேக் க்ரூ இந்த படத்துக்கு. யுவன் மியூசிக், நீரவ் கேமரா, ஆர்யா நடிக்கிறாப்புல, லிங்கு சார், அப்புறம் பிருந்தா சாரதி வந்து இது டைலாக்ஸ் எழுதுறாரு, ஆண்டனி வந்து எடிட்டிங், அப்புறம் ரஜீவன் ஆர்ட். இதுக்கு மேலே ஒரு பெரிய இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா அந்தந்த ஃபீல்டில் வந்து நம்பர் 1ல் இருக்கவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. அதனால் இந்த படமும் ஒரு பெரிய சக்ஸஸாக முடியும்.